நாராயணன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் இருக்கிறேன். திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை சார்பாக பேச அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அது சமயம் வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் எந்த மீட்டிங்கில் இப்போ கலந்துக்கிட்டாலும் குருமார்களோட சிறப்பம்சங்களை பேச தான் வருவேன். அதில் முதல் முறையாக எப்பயுமே நான் பேச வர்றது எங்கள் குருவாக நினைக்கிற நெல்லை வசந்தன் ஐயாவை. ஏன்னா அவரோட ரொம்ப பயணிச்சிருக்கிறதுனால அவரோட நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்கேன். யாரும் சொல்லி கேள்விப்பட்டு நிறையாவும் இருக்குது, நான் பார்த்ததும் நிறையா இருக்குது. அந்த விஷயத்தில் நிறைய அதிசயத்தை அவர்கிட்டருந்து பார்த்துருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம தங்கபாண்டி ஐயா போன வாரம் அவர் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்து அவர் எனக்கு சொல்லிட்டு போனார். அவங்க ஒய்ஃப் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருந்திருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் ஜாப்னா கிட்டத்தட்ட கலெக்டர் ரேஞ்சு. அவங்க எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு ஐயா ஒரு தேதியை குறிச்சே சொல்லியிருக்காரு. அதில் கொஞ்சம் கூட மாறாமல் அது அப்படியே நடந்திருக்கு. ரெண்டாவது அவங்க இன்னொரு சான்ஸாக கேட்டது அவங்க சொந்த ஊரில் அவங்க எதிர்பார்த்த ஊரில் கிடைக்குமா அப்படிங்கிறது. அதையும் ஊர் பேரே சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே தான் போஸ்டிங்கே வரும் அப்படின்னு சொல்லி அது நடந்து போன வாரம் என்கிட்ட அந்த நண்பர் என்கிட்ட அதை சொல்லிட்டு போனார். அடுத்தபடியாக அந்த விஷயத்தை எல்லாம் ஒரு கைத்தட்டலாம ஐயா சொன்னது அவ்வளோ இதாக இருந்தது. அடுத்ததாக நம்ம குமரன் அண்ணா எப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மொத்த பேரையும், ரேஷன் கார்டில் இருக்கிற பேரை மொத்தத்தையும் சொல்லிடுவார். அந்தளவுக்கு அந்த பெயரே இல்லை. அவர் பெரிய வித்தகர். அது அவர்கிட்ட பேசினவங்க எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அது தெரியணுன்னா நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் உங்கள்கிட்ட இருக்கிற ரகசியத்தையும் உங்ககிட்ட இருக்கிற திறமையும் அவரே வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த அளவுக்கு திறமை வந்தவர். அந்த விஷயத்தில் இப்போது சமீபமாக என் நண்பர் ஒருத்தர், நானும் அண்ணனும் ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ என்கிட்ட கேட்டார், அண்ணனோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு. அவர்கிட்ட நானே உடனே இருங்க அண்ணன் என் கூட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஃபோனே கொடுத்துட்டேன். என்னங்க கேட்டவுடனே கொடுத்துட்டீங்க, அவர் அப்பாயின்மெண்ட்டில் கிடைக்கவே கிடைக்காது, எப்படிங்க கேட்டவுடனே கொடுத்துட்டீங்க அப்படின்னாரு. இல்லை அண்ணன் எனக்கு அண்ணன் அப்படிங்கிறதுனால எனக்கு கிடைச்சது, மற்றவங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, அதனால் அண்ணன்கிட்ட பேசுங்க அப்படி சொல்லி கொடுத்தேன். அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க ஒய்ஃப் பேர், அவங்க குழந்தை பேர், இது எல்லாமே சொல்லிட்டார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அண்ணனை உடனே நேரில் பார்க்கணும், நான் எங்கே மதுரைக்கு வரட்டுமா எங்கே வரட்டும் அப்படின்னு உடனே கேட்டார். நாங்கள் ஊரில் இல்லை, நாங்கள் ஒரு மாநாட்டுக்கு வந்திருக்கோம், அதனால் அண்ணன்கிட்ட அப்பாயின்மெண்ட் டைம் கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறமா அண்ணன் அவர்கிட்ட நேரடியாக சந்தித்து ரொம்ப மிரள வச்ச சம்பவம்லாம் நடந்துருச்சு அப்படின்னு என் நண்பர் என்கிட்ட சொன்னார். அதுக்கு அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அவர் என் நண்பர் சார்பாக. அடுத்ததாக சொல்லணுன்னா திருச்சி ஜானகிராமன், அவர் என் நண்பர். அவரோட பிரசன்னம் எப்படின்னா, வர்றவங்களையே பயமுறுத்துகிற அளவுக்கு, பிரமிக்கிற வைக்கிறதெல்லாம் சாதாரணம், பயமுறுத்துகிற அளவுக்கு அவர் பிரசன்னம் சொல்லுவார். எப்படின்னா ஒரு ஆள் அவர் உடம்புல என்ன ப்ராப்ளங்கிறது இவர் சொல்லி அவருக்கே அப்போ தான் தெரியுது. அப்புறமா தான் அவர் டெஸ்ட்டுலாம் பண்ணி பார்த்தோன்னே ஆமாங்கய்யா நீங்கள் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர்கிட்ட பரிகாரம் கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி இப்போது நல்லபடியாக குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப பிரசன்னத்தில் ரொம்ப வெற்றிகரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்ததாக சொல்லணுன்னா மதுரை சிவகுமார் அண்ணன், அவர் எப்படின்னா வெல்னஸ் கோச் சென்டர்னு சொல்லி மதுரையில் வச்சுருக்காரு. அவரோட எப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்லலாம் முடியாத ஒரு சில பேச்சுவார்த்தைலாம் அண்ணன் அதே இடத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கே அவரை கூப்பிடுவாங்க. நல்ல விதமாக தான் சொல்கிறேன். அவரோட கோச்சிங்காக வர சொல்லி அவரை பேச சொல்லி அழைச்சி பிரிகிற தருவாயில் இருந்த ஜோடிங்களெல்லாம் நிறைய சேர்த்துருக்காரு. அந்த மாதிரி நிறைய விஷயத்தை நான் அவர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். அந்த விஷயத்தில் அவர் கவுன்சிலிங் சென்டர் வச்சுருக்காரு மதுரையில். உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க யாராவது கவுன்சிலிங் தேவைப்பட்டுச்சுன்னா அண்ணன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் நம்ம ராஜசங்கர் ஐயா சொல்லணும்னா ரொம்ப கிரேட். ஏன்னா ஒரே ஆளாக தான் இது எல்லாத்தையும் செய்கிறான்னு நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இல்லை இப்போது ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஒரு ஆள் தானே செஞ்சீங்க, தனியாக நீங்கள் ஒரு ஆள் தான் செஞ்சீங்க. அது உங்களோட வளர்ச்சியை நான் அப்புறந்தே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பெருசாக இல்லை இப்போ வேலை செய்கிறாங்க. அவர் வெளியே வரும்போது ஒரே ஆளாக தான் வந்தார். இல்லை அவரோட வளர்ச்சியை சொல்ல வந்தேன் நான். காரணம் என்னென்னா ஒரே ஆளாக
அவர் தொழிலையும் பார்க்குறாரு, இந்த விஷயத்தையும் பார்க்குறாரு. ரெண்டாவது இதை நம்பி வர்ற ஆளுங்களுக்கு எல்லாரையும் நேற்றுலாம் கிட்ட 50 பேர் இருப்பாங்களா நைட்டு, 70 பேரை தங்க வச்சு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்கள ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.